திமுகவிடம் 3 தொகுதிகளை கேட்டிருக்கிறார்கள் கொங்கு மக்கள் தேசிய கட்சியினர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள். வணக்கம். திமுக கூட்டணியோட தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளை அழைத்து அவர்களுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை திமுக துவங்கியிருக்கிறது. இன்றைய தினம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அந்த கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் இந்த பேச்சுவார்த்தையின் போது முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஏற்கனவே திமுக சார்பில் அமைக்கப்பட்ட TR பாலு அவர்கள் தலைமையில் அடங்கிய குழுவும் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈடுபட்டது. ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் மக்களவை தேர்தலில் நின்று நாமக்கல் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி. இந்நிலையில்தான் தற்போது இந்த வருகின்ற 2024 இந்த தேர்தலுக்கான அழைப்பை பொறுத்து தற்போது முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக 3 தொகுதிகள் தங்களுடைய விருப்ப தொகுதிகளாக கொடுத்திருக்கிறார்கள். அதில் கோயமுத்தூர், அதே போல ஈரோடு, ஏற்கனவே நின்று வெற்றி பெற்ற நாமக்கல் என இந்த 3 விருப்ப தொகுதியும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது முடிவற்ற நிலையில் மீண்டும் அவர்களுக்கான அழைப்பு வரும். அன்றைய தினம் அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள். ஏற்கனவே கொங்குநாடு மக்கள் கட்சிக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டு அங்கு அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்நிலையில் அவர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்ட இந்த விருப்ப தொகுதியிலான கோவை, ஈரோடு மற்றும் நாமக்கல் என இந்த 3 தொகுதிக்குள் ஒரு தொகுதி அவர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை தற்போது முடிவடைந்திருக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக அன்றைய தினம் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.